ஜெயராமா, இவா வணக்கம். இன்னைக்கு தான் விடுதலையா? இதுதான் நீங்க வரது கடைசி தடவையா இருக்கணும். இனிமே ஏதாவது தப்பு தண்டா பண்ணீங்க வந்த நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். உழைக்கிறதுக்கு வழி இருந்தா நான் ஏன் சார் தப்பு பண்றேன்? இந்த ஊர்ல எவன் எந்த தப்பு பண்ணாலும் என்ன முதல்ல கூட்டியா நீங்க வச்சிடுறீங்க. உங்க வழியில வழக்கம் போல விசாரிக்கிறீங்க. சரி, எவனோ பண்ண தப்புக்கு நாம ஏன் அவஸ்தைப்படணும்னு நானே தப்பு பண்ணிடுறேன். மன்னிச்சுக்கோங்க சார். இனிமே இந்த ஊர் எல்லைக்குள்ள நான் தப்பு பண்ணவே மாட்டேன். இந்த ஜெயிலுக்கு நான் வர்றது இதுதான் கடைசி தடவை. வெரி குட் சார். ஒரு 5 ரூபா இருந்தா கொடுங்களேன். அடுத்த தடவை வரும்போது திருப்பி கொடுத்துறேன். சொன்னேன் வரேன் சார். திருந்த மாட்டானே, திருந்தவே மாட்டான். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க போறானா இல்லையா கேட்டு சொல்லுமா. ஏமா பேசாம நிக்கிற? கடனை கேட்டா கண்ணீர் விடுறியா? சொல்றியா? போலீஸுக்கு போவா? ஆமா, கண்டிப்பா போலீஸுக்கு போவோம். என்ன தங்கம், என்ன கலடா இங்க? வாயா, ஊரே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குதே, அசிங்கமா இல்ல உனக்கு? உன்னை என் புருஷன் சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்குதியா. சரி சொல்லாத. இப்ப என்னடி செய்யணுங்கற? இவங்க கிட்ட எல்லாம் வாங்கின கடனுக்கு என்னையா பதில் சொல்ல போற? எப்பயா திருப்பி கொடுக்க போற? ஏய், திருப்பி கொடுக்க வசதி இருந்தா நான் ஏண்டி கடன் வாங்க போறேன்? புராணம் படிச்சுக்கிறியா? புராணம் அந்த ஏழுமலை ஆண்டவன் கூட குபேரன் கையில கடன் வாங்கிக்கிறான். திருப்பி கொடுக்கல, வட்டி தான் கொடுக்கறான். ஐயா ஐயா, கொஞ்சம் இருங்கய்யா. யோ, நீ வாயை திறந்தா போய் வெளியே போனா தகுதி தத்தம், ஏமாந்த உட்கரிச்சா பித்தலாட்டம், அசந்தா பகல் கொள்ள, வாரத்துல 5 நாள் ஜெயில். நீ புருஷனாரியா? ஏய், கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன்டி. இந்த உறவே உனக்கு இருக்கு இனிமே வேண்டாயா? இந்தாயா நீ கட்ட தாலி. ஆய் தங்கம், நீ தங்கமா இருக்கலாம். ஆனா நான் கட்டின பித்தளை தலையில கை வைக்கிற நீ, உன் புருஷன் இன்னும் சாகலடி, உயிரோட தாங்கறேன். இந்த கஸ்மாலங்க பேச்ச கட்டுக்குன்னு கோயில்ல நான் கட்டின தாலிய ரோட்ல நீ அறுக்க போற பொட்ட கைத ஆம்பளடினா. நீ என்னடி அறுக்குது? நானே உருவிக்கிறேன்டி. கடனை கொடுக்காத எங்கயா போற? காசு வச்சிருப்பாயா? கீஷிடுவேண்டா கீஷு. யார்கிட்ட கடன் கொடுத்தா திரும்பி வரும், யார்கிட்ட கடன் கொடுத்தா திரும்பி வராதுன்னு தெரியல. பெரிய மனுஷனா நீ? ஊரை விட்டே போறேன். ஊர்ல இருந்தாலாவது உங்க கடனை திருப்பி கொடுத்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட வாங்கின கடன்லாம் கோயிந்தா கோயிந்தா. பரண்டி மாஜி பொண்டாட்டி, புதிய வானம் புதிய பூமி. டிக்கெட் எடுங்க. டிக்கெட் டிக்கெட் கொடுங்க, தரேன். எங்க ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ற வண்டி, குழந்தை, குட்டி, கை குழந்தை, வயித்துல குழந்தை இருக்கிறவங்க, இப்படி எத்தனையோ பேர். வண்டி சுகாதார குறைவா இருக்கலாமா? பாருங்க, பாத்ரூம் கழுவவே இல்ல. இல்லையே, போன ஸ்டேஷன்ல நான் தானே ஆளை விட்டு கழுவ ஏற்பாடு பண்ணேன். அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா? நீங்களே போய் பாருங்க. பாருங்க. டிக்கெட். சார், டிக்கெட். மிஸ்டர், டிக்கெட் எடுப்பா. டிக்கெட் காட்டுறேன், தப்பு இல்ல. ஆனா பாருங்க, ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் போற வண்டி, குழந்தை குட்டிக்காரிங்க, கை குழந்தைங்க, பௌத்து பிள்ளைக்காரிங்க, இப்படி பல பேர் போறாங்க. சுகாதார குறைவா இருக்கலாமுங்களா? தொத்து நோய் பரவாது. பாருங்க, யாருமே கக்கூச கழுவவே இல்ல. பாத்ரூம் போலாமா? குருவே, தம்பி என்ன திருச்சியில இருந்து வித்த விட்டா? அண்ணன் மதுரையில இருந்தே வித்த விட்டுறா. யாராவது டிக்கெட் இருக்கிறவனா போய் பார்த்து விசாரி. தொந்தரவு பண்ணாத. நம்ம கேஸ். ஐயா, நான் மவள சௌக்கியமா? ஆமா, உன் அம்மாவை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக யாரோ ஒரு ரவுடி போயில இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். யார் அவன்? வர சொல்லு. வந்துட்டேன். என்னையா செய்வ நீ? வந்துட்டேன். என்னையா செய்வே நீ? ஓஹோ, இவன் தானா அவன்? வீரா,
இது வரைக்கும் உனக்கு மட்டனும் சிக்கனும் போட்டது வீண் போகலடா. கவனி அவனை. அப்பா ப்ளீஸ் பா. உலகத்திலேயே மனுஷங்க டேஸ்ட் நடத்து. வேண்டாப்பா ப்ளீஸ், நாயை கூப்பிடுங்கப்பா. என்ன எதுக்கு வந்து நாயை விரட்டிட்டு தான் ஏன் நாய் என்கிட்ட வரும். ஐயா ஐயா என்ன விட்டுடுங்கய்யா, நான் ஓடிடுறேன். நாயை கூப்பிடுங்கய்யா. ஏய், இது கொல்லம் பற்றடா. இங்க ஊசி வைக்க பார்க்காத. போடா. அப்பா நீங்க மனுஷனா இல்ல மிருகமா? மனுஷன் தாண்டி மாவள. இல்லைன்னா தக்காளி பழம் போல நீ வந்து பிறந்திருப்பியா? உங்க குடும்பம் தாங்காம அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க. இன்னும் ஏன் எங்களை குடும்பப்படுத்துறீங்க? சொத்த பூரா தம்பேர்ல வச்சுக்கிட்டு உங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டா. பேங்க்ல பணம் கேட்டா பைத்தியத்தோட கையெழுத்து செல்லாதுங்கிறான். அதான் பைத்தியம் தெரிஞ்சிருச்சா இல்லையான்னு சோதிச்சுட்டு போக வந்திருக்கோம். வேலை வேற நான் அவகிட்ட விடுறா. பயப்படலாம். போ போ. பல்லையும் கட்டு குட்டு 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 பல்லையும் கட்டு குட்டு கபடி 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 கபடி. சார் குட் மார்னிங். என் பேர் ஜெயராமன். நான் தான் இந்த ஹோட்டல் சூப்பர்வைசர். ரூம் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா? ரூமாடாதே புறா குண்டு மாதிரி இருக்கு. ஐயா, ஓ, பாய்ஸ் எல்லாம் மணி அடிச்சோன்னு கரெக்டா வராங்களா? உன் ஹோட்டல்ல கரண்டே கிடையாது. அப்புறம் எங்க மணி அடிக்கிறது, பையங்க வர்றது? அம்மா, சாப்பாடு எல்லாம் நல்லா ருசியா இருக்கா? ஒரு தடவை தான் சாப்பிட்டேன். 4 வாட்டி பேதி ஆயிடுச்சு. டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா, சார் 1 மினிட். ரிசப்ஷன்ல சாவி நான் கொடுத்துறேன். எதையாவது ஒழுங்கா செய். நான் சொன்னேனே கம்ப்ளைண்ட், அதை ஒழுங்கா கவனி. வாங்க கவனிக்கிறேன். சார் நீங்க ஒழுங்காவே கவனிக்கிறது இல்லையாமே, ரொம்ப கோவமா இருக்காரு. கரெக்ட். சார் யார் தெரியுமா? கோயம்புத்தூர்லயே பெரிய மனுஷன். கோயம்புத்தூரா? ரெஜிஸ்டர்ல ஈரோடுன்னு தானே எழுதிருக்கு. ஈரோடு. ஆமா ஈரோடு. இப்பதான் நம்ம ஈரோடு பெரியார் மாவட்டத்துல சேர்ந்தது. இதுக்கு முன்னாடி கோவம் மாவட்டம் தானே. எனக்கு ஈரோடு கோயம்புத்தூர் ஒண்ணுதான். கோயம்புத்தூர் ஈரோடுன்னுவேன், ஈரோடு கோயம்புத்தூர்னுவேன். சார் நீங்க யாரு? நான் இப்ப போனாரு, அவரோட மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர். எனக்கு ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சார் அவரை நாங்க இனிமே நல்லபடியா கவனிச்சுக்கிறோம். நல்ல கவனிங்க. அவரும் வந்த உடனே உங்களையும் ரொம்ப நல்லா கவனிப்பார். வரட்டா? மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர் செய்யற வேலையாடா இது? எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. என் வேலையை சுழுவாகிட்டேன். பேசாம என் கையில பொட்டியை கொடுத்துட்டு இந்த வழியா பேசிக்கினே வெளில போடு. உனக்கு ட்ரெயின்லயே ஒரு தடவை விட்டு கொடுத்தேன், இப்ப முடியாது. பெட்டியை கொடுக்கலனா நீ யார் கையில இருந்து சாவி வாங்கினியோ அவர் கையில விஷயத்த சொல்லுவேன். போலீஸ் வரும், உன்னை திருடனாக்கிட்டு நான் நல்லவன் ஆயிடுவேன். உன்னை இங்கேயே உதைச்சு கட்டி போட்டுட்டா? ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சல்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை 3 சீட்டு மாடசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி. இப்படி 7 பேரையும் வரிசையா நிக்க வச்சு கிழமைக்கு ஒருத்தரா வாழத்தண்டு சீவரா மாதிரி தலைய சீவி விழா எடுத்த நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 4வது சிஷ்யன்டானா பேமா நீ என்ன கட்டி போடுவேன். மன்னிச்சுக்க வாத்தியார. எல்லாத்தையும் ஒழுங்கா திருநியா? வாத்தியார ஒரு நிமிஷம். நீ இப்ப சொன்னியே நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியார், அவர் யாரு? யாருக்கு தெரியும்? வரிசையா 7 பேரை சொன்ன உடனே இப்படி பயந்து போய் நிக்கிறிய. ஒன்ன மாதிரி பசங்கள்லாம் திருட வந்ததுனால தான்டா நாட்டுல திருட்டு பசங்களுக்கே மரியாதை எல்லாம் போச்சு. நீ என்ன பண்ற? ஜன்னல் வழியா எகிரி குச்சி வெளில போற. நான் என்ன பண்றேன்? இந்த கதவு வழியா சாத்திக்கின்னு வெளில போறேன். வரட்டா? டாடா. பாவி பயலே. அம்மா, ஐயோ, சுத்த சாவுராய்க்கு ஹோட்டல். ரூம் வர என்ன தோணு கே கூட. அம்மா, உங்க மேனேஜர் ரூம்ல தான் சார் இருக்காரு. யாரவன் மேனேஜர்? அதான் சார் உங்க கூட வந்தாரு. அவர்தான். கூட வந்தவனா? அவன் ஹோட்டல் சூப்பர்வைசர் சொன்னானே. அம்மா, அவர் எங்க சூப்பர்வைசர் இல்ல.
குரங்கு சிந்துபாத்தை பிடித்து தள்ளியது. விலகி இருக்க சொல்கிறாயா? சரி, என்ன செய்ய போகிறது? பொறுத்து பார்ப்போம். ஒன்றும் புரியவில்லையே. தொடரும். குரங்குக்கும் புரியவில்லை, எனக்கும் புரியவில்லை. இது என்ன? வரி விளம்பரங்கள். அடகு நகைகளை மீட்டு ஷாப் விலை சவரன் ரூபாய் 1250க்கு விற்க. இது என்ன? மனநிலை சரியில்லாத ஒரு பணக்கார அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு ஆள் தேவை. உயரம், வயது, படிப்பு அக்கறை இல்லை. பரவாயில்லை. ஆனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் வேண்டும். நமக்கு லாய்க்கப்படாது. மாதம் 1000 ரூபாய் வரை சம்பளம் தரப்படும். ஆஹா, அடாடா. அணுக வேண்டிய முகவரி குமாரி உமா, 7 கிருஷ்ணசாமி தெரு, அண்ணா நகர், சென்னை 102. இது என்ன? அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.